Application of rules of double entry systems. So this is nothing but so every business transactions is applied some rules. So we are discussed in one by one. Is first rule is personal account. Personal account. A personal account அப்படின்னா என்னது? ஸோ ஒரு பர்சன் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்னா யார்? ஹியூமன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரூல் என்ன? பர்சனல் அக்கௌண்ட்க்கு நம்ம கோல்டன் ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஒரு பாக்ஸில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் அப்படின்னா யார் அப்படின்னா பார்த்தோம்னா யார் வாங்குறாங்க? பெறுபவர். ரிசீவர்னா பெறுறவங்க, அதை வந்து வாங்குறவங்க தான் ரிசீவர். கிவர் அப்படின்னா யாருன்னா தருபவர். ஓகே, கொடுக்குறவங்க. ஸோ யாராவது ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து டெபிட் சைடு வந்து என்ட்ரு பண்ணணும். யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணும். ஓகே, வாங்குறவங்க வந்து டெபிட் சைடு, கொடுக்குறவங்க வந்து கிரெடிட் சைடு. ஸோ இதை மட்டும் கரெக்டாக மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ in the case of personal accounts, the rules is debit the account of the person who receive the benefits and credit the account of the person who gives the benefit. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ரூல்ஸ் படி பார்த்தோன்னா டெபிட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சன், எந்த பர்சன் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறதுனா சப்போஸ் அந்த பர்சன் வந்து கேஷை ரிசீவ் பண்ணலாம், இல்லை ஏதாவது திங்ஸை வந்து வாங்கலாம், ஒரு பொருளை வந்து அவர் வாங்கிக்கலாம், ஏதாவது லோன் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே எந்த ஒரு பர்சன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, வாங்கிக்கிறாங்க அப்படின்ற பர்சன் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் சைடு வந்து எழுதுவோம். கிரெடிட் த அக்கௌண்ட். கிரெடிட் அக்கௌண்ட்னா என்னது? யார் அந்த பெனிஃபிட்டை வந்து கொடுக்குறாங்கன்னா பணம். சப்போஸ் ஒரு பர்சன் வந்து பணம் கொடுக்குறாரு, இல்லை அவர் கடையில் இருந்த ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு, விற்கிறாரு, இல்லை ஏதாவது வந்து அந்த பேங்க்ல இருந்து அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் யாருன்னா கிவர். ஸோ ஒரு பெனிஃபிட்டை வந்து ஒரு பர்சனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்குற அந்த பர்சன் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் சைடு எழுதணும். வாங்குவாங்கல்ல ஆப்போசிட்டில் அந்த வாங்குகிற பர்சனை வந்து பெறுபவர் பர்சனை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைடு வந்து எழுதணும். ஸோ இதுதான் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் சைடு வந்து யார் அந்த இதை வாங்குறாங்களோ அதை வந்து டெபிட் பண்ணணும். அண்ட் கிவர் யார் அந்த பொருளை கொடுக்குறாங்க இல்லை பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பர்சனை வந்து கிரெடிட் சைடு எழுதணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். பெய்டு அன்பு 10,000 பை செக். ஸோ நம்ம அன்புன்ற ஒரு பர்சனுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா 10,000க்கு செக்கு கொடுக்குறோம். ஓகே, யாருக்கு? அன்புன்ற பர்சனுக்கு 10,000 ரூபாய்க்கு நம்ம செக்கு கொடுக்குறோம். அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், இல்லை அவருக்கு ஏதோ பணம் தர வேண்டி இருக்கு அப்படின்றப்ப நம்ம அந்த பர்சனுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட். என்னென்ன அக்கௌண்ட் இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு. ஸோ நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோம்? அன்புன்ற பர்சனுக்கு பணம் கொடுக்குறோம். அப்போ அன்புன்ற ஒரு அக்கௌண்ட் நம்ம எழுதணும். அண்ட் இங்கே செக்குன்னு கொடுத்துருக்கா. ஸோ செக்குன்னு கொடுத்தனால அந்த செக்கு வந்து எப்படி மாற்றப்படும்னா பேங்க்கில் தான் நம்ம மாற்றுவோம். ஸோ அப்போ இங்கே பேங்க்குன்ற இன்னொரு அக்கௌண்ட் வரும். ஸோ ஒரு அக்கௌண்ட் அன்பு அக்கௌண்ட் அண்ட் இன்னொரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட். சப்போஸ் இங்கே செக்குக்கு பதிலாக கேஷ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட் பதில் கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு எழுதுவோம். ஓகே, அண்ட் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்னது? நம்ம சொன்னால பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் சொல்லி எழுதுவோம்ல. ஸோ அதுதான் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இந்த நேச்சர் இதில் ரெண்டுமே என்னது? அன்புன்றதும் ஒரு பர்சன் தான், பேங்க்ன்றது என்னது? ஒரு பர்சன். ஏன் அந்த பேங்க்கில் வந்து யார் ஒர்க் பண்ணுவாங்க? ஹியூமன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இன் நேச்சர். ஸோ போத் இன் பர்சனல் அக்கௌண்ட், ரெண்டுமே வந்து பர்சன் தான், ஹியூமன் தான் இருக்கனால அது பர்சனல் அக்கௌண்ட் இன் நேச்சர். அண்ட் ரூல் என்னது? இந்த ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, நம்ம அந்த செக்கை வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் செக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரூலு, டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். ஸோ இங்கே யார் ரிசீவ் பண்ணுறா செக்கை? அன்பு ரிசீவ் பண்ணுறாரு. அண்ட் செக்கை யாரு கொடுக்குறா? பேங்க்கு கொடுக்குறாங்க செக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பு
இங்கே அப்ளையிங் த ரூலில் பாருங்க, அன்பு இஸ் த ரிசீவர். அந்த செக்கை வந்து யார் வாங்குறா? அன்பு வாங்குறாரு. அந்த செக்கை யார் கொடுக்குறா? பேங்க் இஸ் த கிவர். பேங்க் வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் அப்ளையிங் ரூல். அண்ட் இங்கே பாருங்க, டெபிட் அண்ட் கிரெடிட் 2 காலம் போட்டிருக்குல்ல அங்கே அந்த ரூலில். எந்த ரூல்? ஜேர்னல் ஃபார்மட். ஓகே, அந்த ஃபார்மட்டில் வந்து அன்பு அக்கௌண்ட் சொல்லிட்டு மேலே எழுதி அந்த 10,000 ஸ்ட்ரைட் லைனில் டெபிட் சைட் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்த லைனில் வந்து என்ன பண்ணுவோம்னா பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு போட்டு கிரெடிட் கார்டு வந்து 10,000 சொல்லி எழுதுவோம். ஸோ இங்கே தான் டெபிட் சைடு வந்து அன்பு அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணிடுவோம் அண்ட் கிரெடிட் சைடு வந்து பேங்க் அக்கௌண்ட் எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்கான எக்ஸாம்பிள்.